நிதிஷ்குமாருடைய நிலைமை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படும். நிதிஷ்குமாருக்கு என்ன பாதிப்பு? அவர் மாநிலத்துடைய முதலமைச்சருங்கிறது பெருசா, அது அவரெல்லாம் முடிவு பண்ணணும். நீங்க முதலமைச்சர் பெருசா அல்லது நீங்க ஒரு மாநிலங்களவையில போய் ஒரு அதை நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியுமா? விஜய் அவர்களோட கூட இன்னமும் ஒரு வாய்ப்பு இருக்கு அதிமுக அணிக்கு வருவதற்கு. அது ஏதோ சில பேச்சுவார்த்தைகள்லாம் போகுது. எதிரணியை இன்னும் கூடுதலா பலகீனப்படுத்துறதுக்கு ஏதாவது ஆயுதம் இருந்தால் நாங்க பயன்படுத்த விரும்புகிறோம். அதுதான் முயற்சி செய்வோம். அந்த ஆயுதம் அது எங்களுக்கு பயன்படுற ஆயுதமா இருக்கு. அந்த ஆயுதம் உங்களுக்கே தாக்குற மாதிரி ஆயிடக்கூடாது. அதிமுக அந்த அளவுக்கு பலமாக இல்லை களத்துல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து சொல்லிட்டே வருவாங்க. முதல்ல அவங்க பலமா இருக்காங்களா? எது பலம்ன்றது தேர்தல் முடிவுகள் தான் சொல்லுச்சு. மக்களுடைய வாக்கு தான் பலம். கண்டிப்பா திரு ஓபிஎஸ் எடுத்த இந்த முடிவு அவருக்கு சாதகமா பாதகமாங்கிற தாண்டி இன்னும் ஏதாவது ஒரு வகையில அவரை உள்ள கொண்டு வருவதற்கான முயற்சிகளை அல்லது வேற அணியில கூட இருந்து பயணிப்பதற்கான வேலைகளை கூட செஞ்சிருக்கலாம். ஒரு கட்டு சொத்துல பெருச்சாலியை கட்டி வச்சா அது என்ன ஆகுன்றது நாங்கள் அனுபவ ரீதியாக பார்த்துட்டோம். ஒரு திரு கட்சியினுடைய ஒரு தலைவரை என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் பாஜக அலைக்கழிக்குது. அவரை ஏதோ ஒரு பிரச்சனையில எடப்பாடி இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பார்த்தது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு மட்டும் இல்லை. அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பாஜக ஆட்சிக்கு வர்ற மாதிரி தான் கணக்கு. இந்த ஆட்சி முழுமையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான் என்று ஒரு முறை கூட தொடர்ந்து வரக்கூடிய பிரதமர் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. பிரதமர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. தேர்தல் நேரம் ரொம்ப நெருங்கிருச்சு. எப்போ வேணாலும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம். அதிமுக சொல்லும்போது எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்க அதிமுக அந்த அளவுக்கு பலமாக இல்லை களத்தில் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து சொல்லிகிட்டே வருவாங்க, சொல்லிட்டு வர்றாங்க. ஸோ அந்த கருத்து ஏற்கத்தக்கதாக இருக்கா? இல்லை, நீங்கள் சொல்கிறதுலேயே அதுக்கான பதில் இருக்குது. எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க அதிமுக பலமாக இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க அதிமுக பலமாக இல்லைன்னு சொன்னால் அவங்க பலமாக இருக்கிறதா அவங்க காட்டுறதுக்கு அதை தானே சொல்ல முடியும். முதல்ல அவங்க பலமாக இருக்காங்களா? இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு 193 தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தேர்தல் களத்தில் இருக்கிறார். நேற்றைக்கு கூட அந்தியூரில் மக்களை சந்தித்து அவங்களுடைய கோரிக்கைகள் என்னென்னதை அதை நான் ஆட்சிக்கு நிறைவேற்றி தருவேன்னு சொல்லி உத்தரவாதம் தர்றாரு. அங்கே அந்த தொகுதிக்கே உரிய கோரிக்கைகள், அவங்க அந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் தீர்வு சொல்கிறாரு. அந்த மக்களும் இவர்கிட்ட அந்த நம்பிக்கையோட எதிர்பார்ப்போட சொல்கிறாங்க, அதை கேட்குறாங்க, அதை சொல்கிறாங்க. அதனால களத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இன்னும் தேர்தல் கருத்துக்கே எந்த எதிர்கட்சியாவது வந்திருக்கா? அதிமுகவை தவிர இல்லை. நீங்கள் ஒரு ஊடகவியலாளர், ஒரு மூத்த ஊடகவியலாளர், நிச்சயமா. அதனால அவங்க சொல்ல வருது என்னன்னா, பலமாக இல்லை, நீ களத்துல இல்லைங்கிற என்னன்னா மக்களை போய் சந்திக்கல, பிரச்சாரம் பண்ணல அப்படிங்கிறது இல்லை. இல்லை இல்லை, அதிமுக ஒரு பலமான கூட்டம் நம்பப்படுது. இன்னும் நிறைய பேரை சேர்த்துட்டே வர்றாங்க. இல்லை, நீங்கள் இதை சொல்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியல. எது பலம்ன்றது தேர்தல் முடிவுகள் தான் சொல்லும். மக்களுடைய வாக்கு தான் பலம். கண்டிப்பாக கட்சிகளுடைய எண்ணிக்கை பலம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது அதுதான் அவங்களுடைய பலகீனம். நான் என்ன சொல்கிறேன், ஒரு கட்சி பலமாக இருந்தால் அவங்க 12 கட்சி 14 கட்சி போய் இப்போ 24 கட்சி 30 கட்சிக்குன்னு கூட்டு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இவங்களுடைய பலகீனத்தினுடைய எதிர்பார்ப்பு தான் மற்ற கட்சிகளை சேர்த்து கூட்டணியை பலமாக்குறாங்க. இப்போது நீங்கள் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைச்சது. அந்த கூட்டணி அமைந்த உடனே எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக இருந்த திமுக கூட்டணி பலம் இழந்து போச்சுன்றது அவங்களே உணர்றாங்க. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி தனித்தனியாக இருந்ததுனால அவங்க வெற்றி பெற்றாங்கன்றது அவங்களே தெரியுது. ஆக இந்த அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இணைஞ்ச உடனே திமுக கூட்டணி பலம் இழந்து போச்சுன்றது அவங்க உணர்ந்ததுனால தான் கூடுதலாக புதிய கட்சிகள், அவங்களுக்கு எதிர்நிலை எடுத்த கட்சிகள்லாம் இன்னைக்கு சேர்க்க முயற்சி பண்ணுறாங்க. அதனால இப்போ பலம் இழந்து போனது அதிமுக இல்லை. அதிமுக பலம்
கிடைச்சதுனால, பலமாகி விட்டதுனால, இவ்வளவு நாள் இவங்க தனித்தனியா இருப்பாங்க, இவங்க பலசாலியா இருந்தாலும் இவங்க தனித்தனியா இருக்கிறதுனால நம்ம அதை பயன்படுத்தி வெற்றி பெற்றலாம், மற்ற கட்சிகள்லாம் கூட்டி சேர்த்து நம்ம வச்சிருக்க கட்சிகள் நமக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துரும் திமுக நினைச்சிட்டு இருந்தது. ஆனா இப்போ இந்த கட்சியை கூட்டணியை எதிர்கொள்ளவே முடியல அவங்களால. இன்னும் அவங்களுக்கு திருப்தி அடையல. இன்னும் ஏதாவது கட்சி ஒரு கூட்டணி கணக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, இல்ல கூட்டணி ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல, ஒரு அரித்மெட்டிக். அதுதான் கால்குலேஷனுக்கு மீறி அவங்க வந்து கூட்டு சேர்த்ததுனாலதான் இன்னைக்கு காங்கிரஸ் அவங்க கிட்ட மிரட்டி இன்னைக்கு சீட்டை வாங்கிட்டு போறாங்க. மிரட்டின்னு பெருசா ஒன்லி சார் 25 போன தடவை கொடுத்தாங்க, இப்ப 28 3 சீட்டு. நீங்க திரவியம் சார் வந்து ஒரு சமகாலத்துல ஒரு அனுபவம் உள்ள தேர்தல்களை கடந்த தேர்தல்கள் எல்லாம் உற்று நோக்கின ஒரு ஊடகவியலாளர். நான் உங்ககிட்ட கேட்குறேன், காங்கிரஸ் உண்மையிலே திமுக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்ன காங்கிரஸுக்கு இதே தினமணி உள்பட என்ன கிடைக்கும்னு யூகிச்சிருந்தாங்க? 10 சீட்டா 12 சீட்டா? அதை ஏற்கனவே 25 கொடுத்து 18 தான் அவங்க ஜெயிச்சாங்க. அந்த 18களை கூட ஒன்று ஈரோட்டில் இழந்துட்டாங்க, அதையே அப்போவே வாங்கிட்டாங்க. அப்போ 17 சீட்டு. இந்த 17 சீட்டையாவது திருப்பி கொடுப்பாங்களான்ற மனநிலை தான் தமிழ்நாட்டில் இருந்தது. எல்லா ஊடகங்களுடைய பார்வையாகவும் அது இருந்தது. அதுக்கு பிறகு அதில் கூட இன்னைக்கு புதிய கட்சிகள் வந்ததுனால, தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் பலமான கட்சிகள்லாம் வந்து சேர்ந்ததுனால இன்னும் குறையும் தான் எழுதினாங்க, எல்லாம் பேசினாங்க. நான் கூட பல விவாதங்களில் அதை எதிர்கொண்டிருக்கேன். அப்போது 12-10 இருந்த நிலையில் இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு கடந்த தேர்தலை விட 25 போட்டியிட்டது இப்போ 28 ஆக்கி கூடுதலாக ஒரு ராஜ்யசபையும் கொடுக்குறாங்கன்னா, அப்போ திமுக வந்து இப்போ கூட்டணிகளை தக்க வைக்க போராடுகிறது. இவங்க புதிய கூட்டணி கட்சிகளை சேர்த்து பலப்படுத்ததா நினைச்சுக்கிட்டு இப்போ இருந்தவங்களை தக்க வைக்கிறதுக்கு இப்போ தொடர் போராட்டம். இப்போ கூட பாருங்க, இன்னைக்கு கூட என்ன செய்தி எல்லா பத்திரிகையிலும், இவங்க வந்து ஏற்கனவே தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை இடம் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு 10-12 சீட்டு கொடுக்கறதா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்குறாங்களோ அந்த சீட்டு எங்களுக்கும் கொடுக்கணும்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், மற்ற கட்சிகள் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மதிமுக உள்பட எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அது கூட திமுகவுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இவங்க அத்தனை பேரும் அவங்க சின்னத்துல போட்டி என்னன்னு எதிர்பார்க்கிறாங்க. அப்போ தேமுதிக அவங்க சின்னத்துல போட்டிடுவாங்கன்னா நாங்களும் எங்க சின்னத்துல போட்டிடுவோம், நாங்க ஏன் எங்க சின்னத்தை விட்டுட்டு எங்க கட்சியினுடைய நேம இன்னைக்கு தேர்தல் ஆணையம் கேள்விக்குறியாகிட்டு இருக்கு. தொடர்ந்து 6 ஆண்டுகள் போட்டியிடலன்னா அதை நீக்கிட்டு இருக்காங்க. அதனால நாங்க எங்க கட்சியை தக்க வைக்கிறதுக்காக நாங்க வந்து தனி சின்னத்துல போட்டிடுவோம். எல்லா கட்சியும் இன்னைக்கு அவங்க கட்சியை மீட்கிறதுக்குரிய முயற்சியில் இருக்கிறாங்க. இதையெல்லாம் அவங்க எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கன்றது தான் அவங்க. இப்போ இவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நான் முதல்லயே சொன்னது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இந்த கூட்டணி பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு அவர் களத்தில் இருக்கிறாரு. நாங்க மக்களை சந்திக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பாரத கூட்டணி பிரச்சனை முடிஞ்சுன்னா சீட்டு கூட எல்லாமே பேசி முடிச்சாச்சு இல்லைங்க. சீட்டு பேசி முடிக்கல, அது தேர்தல் அறிவிப்பு வேட்பாளர் அறிவிக்கப்படுவார். சரி, அதனால எல்லா தொகுதியிலும் 234 தொகுதியிலும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலான என்டிஏ கூட்டணி வேட்பாளர்கள் 234 தொகுதியெல்லாம் நிறுத்துவோம். அதுல எந்த குழப்பமும் வராது, எந்த தேக்கமும் இருக்காது. அதை வந்து நாங்க உறுதியா செய்வோம். பெரும்பான்மை இடங்கள்ல அதிமுக போட்டியிடும், அதுலயும் எந்த மாற்றம் கிடையாது. இதுல நாங்க உறுதியா இருக்கிறோம். இதை உணர்ந்த கட்சிகளை தான் நாங்க கூட்டு சேர்த்திருக்கோம். இதுக்கு ஒத்து வர கட்சிகள் தான் எங்களோட கூட்டணி சேர்ந்து. எங்களுக்கு கூட்டணி பேசுறதுலயோ எங்களுடைய வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுலயோ எந்த சிக்கலும் இல்லை. நாங்க வந்து கடைசி கட்டத்தை இப்போ சரி பண்ணி வச்சுட்டோம். ஆனா இவங்க கூட்டணி சேர்க்கிறோம் ஒரு கூட்டணி, ஒரு கப்பல்னா அந்த கப்பல்ல பயணம் போறவங்க 5 ஆண்டு பயணம் போன பிறகு அதுல எங்கேயாவது ஓட்ட உடைச்சல் இருக்கான்னு அதை பழுது பார்த்து அது பயணத்தை தொடர்ந்தா அது வந்து பயணம் போய் சேரும். இவங்க அதை பார்க்காமையே லோடு ஏத்துறேன்னு எல்லாரையும் ஏத்தி லோடு ஏத்துனா அதுல ஓட்ட இருந்ததுன்னா வேகமா மூழ்குமே தவிர அது போய் சேராது. அதுதான் இன்னைக்கு திமுக. அங்க ஒரு நெருக்கடி இருக்கு அவங்களுக்கு. எல்லாருமே இருந்தாலும் கூட புதியவர்கள் வரவுனால இன்னும் கொஞ்சம் சீட் ஷேரிங்ல கூட பிரச்சனை வரும். புதியவர்கள் வர்றதுனால இல்ல, கூட்டணியில சொல்றேன்.
கூட்டணியில் புதியனர்கள் வர்றதே வந்து அவங்களுக்கு பிரச்சனை அது உண்டு. ஆனா அது மட்டும் இல்ல, கூட்டணி கட்சிகள் கூடுதல் இடம் கேட்கறது. காங்கிரஸ் வழியே எல்லாரும் பின்பற்ற ஆரம்பிச்சாங்கன்னா அதை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில இவங்க இருக்கிறாங்க. இவங்க ஏற்கனவே என்ன மனநிலையில இருந்தாங்கன்னா, கடந்த தேர்தலை விட இந்த முறை கொஞ்சம் கூடுதலா குறைச்சலா கொடுத்துட்டு உள்ளாட்சி தேர்தல் மற்ற இடங்கள் அவங்களுக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்றது வந்து இவங்க ஒரு முடிவா எடுத்து வச்சிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அதை காங்கிரஸ் முறியடிச்சிருச்சு. ஸோ நீங்கள் அப்போ அவங்க சிக்கல் அப்படின்னு சொன்னால், அதிமுக பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, அதிமுக மேலே வைக்கக்கூடிய அந்த விமர்சன பார்வை, கூட்டணி பேச்சுவார்த்தை கட்சி தலைவர் நடக்கும் பொழுது இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலை அங்கே நடக்குது. உடனே அடுத்த நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் டெல்லிக்கு அமித்ஷா அழைக்கப்படுகிறார். ஒருத்தர் கட்சியினுடைய ஒரு தலைவரை, என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் பாஜக வந்து அலைக்கழிக்குது, அவரை ஏதோ ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில எடப்பாடி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை. நீங்க நான் ஒரு கூட்டணி சேர்ந்துட்ட பிறகு நீங்கள நானும் நண்பர்கள் நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறோன்னு ஒரு முடிவு எடுத்து அறிவித்ததுக்கு பிறகு நான் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தான்னா, நீங்கள் என் வீட்டில் வந்து பார்த்தான்னா, இது கடந்த காலங்கள் எப்படி நடந்திருக்குன்னு கேட்குறாங்க. அது கடந்த காலம்ல ஒவ்வொரு காலமும் வந்து அந்த கால சூழல், அந்த தேவைகள் அடிப்படையில் தான் முடிவு செய்ய முடியும். அதனால் இது ஒரு விவாத பொருளை இல்லைன்ற நான் என்ன சொல்கிறேன், ஒரு இணக்கம்னு வந்துட்டதுக்கு பிறகு அதில் ஏற்றத்தாழ்வோ வேற்றுமையோ பாகுபாடோ முடியக்கூடிய பிரச்சனையா இருந்தா அங்க போக வேண்டிய தேவை இருந்திருக்காது. அப்ப ஏதோ ஒரு இன்னைக்கு கூட காங்கிரஸுக்கு பிரச்சனை வர சொல்ல கனிமொழி போய் ராகுலை பார்த்தாங்க, சோனியாவை பார்த்தாங்கன்னு கேட்பாங்களா? இது அவங்க கூட்டணியில ஒரு கட்சியில் இருக்கிறாங்க. அடுத்த நிலை தலைவர்கள் போறதுக்கும் ஒரு கட்சி தலைவர் நேரடியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சமரசத்துக்கு ஆட்கள் தேவையில்லை. எது வந்தாலும் நேரடியான வெளிப்படையான பேச்சு, நேரடியான பேச்சு, உறுதியான முடிவு, இதுதான் அதிமுக. இன்னைக்கு திமுக போல சிதம்பரத்தை வந்து சமரசம் பேச வந்து அவர் தனக்கு 2 ஆண்டுக்கு பிறகு சீட்டை உறுதிப்படுத்திட்டு போயிட்டாரு. அவங்க திமுக என்ன சொன்னாங்க, காங்கிரஸ் வந்து ராஜ்யசபா சீட்டு கேட்டாங்க. அவங்க ஏற்கனவே காங்கிரஸ் தான் ஒன்று கொடுத்துருக்கோமே, அது வர சொல்ல உங்களுக்கு ரெனியூவல் பண்ணி கொடுத்துட்றேன்னு அவங்க சொன்னாங்க. அவங்க சிதம்பரத்தை எங்க கணக்கில் வைக்காதீங்க, எங்களுக்கு இப்போ காங்கிரஸுக்கு ஒரு சீட்டை கொடுங்கன்னு வாங்கிட்டாங்க. அதனால இது சமரசம் அந்த நரிக்கதை நடுவில் நடந்து போச்சு. அதனால அப்பத்தை பங்கு போட சொல்ல அவர் தனக்கும் ஒரு பங்கு கரெக்டா வாங்கிட்டு அவர் போயிட்டாரு. அதனால இந்த இடைத்தரகர்கள்லாம் எங்களுக்கு இல்லைன்ற எதனாலும் நேரடியா தலைமை. 2வது நீங்க சொல்றது இது வந்து அரசியலுக்காக அது தவறில்லைன்னு நான் சொல்றேன். ஆனால் எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பார்த்தது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு மட்டும் இல்லை, கூட்டணி சம்பந்தமாக பேசுறதுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த திமுக ஆட்சியில் நடைபெறுகின்ற ஊழல்கள், அந்த ஊழல்கள் மீது தரப்பட்ட புகார்கள், அந்த புகார்கள் மீது நடைபெற வேண்டிய விசாரணையில் தாமதம், இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்ற ஆளுநர் பற்றிய செய்திகள் உள்பட எல்லாத்தையும் பேசிட்டு வந்தார். ஸோ இந்த நெருக்கடியை வந்து நெருக்கடி மீன்ஸ் அதனுடைய விளைவு நடவடிக்கையில வேகப்படுத்தணும். அதனுடைய விளைவு நேற்றைக்கு கூட சொல்லியிருக்காரு பாருங்க. நேற்றைக்கு அந்தியூர்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லி இன்னும் 2 வாரத்தில் அதனுடைய விளைவு பார்ப்பீங்கன்னு இருக்காரு. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ஆளுநரை RN ரவி அவர் வந்து RSS சித்தாந்தத்தை பேசுறாருன்றதை வச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு பேசு பொருளாகவும் விவாத பொருளாகவும் தேர்தல் பரப்புரையில் ஒரு முக்கிய சாதகமா பயன்படுத்த கருத்தாக்க வருவாங்க. இதே ஸ்டாலின் என்ன சொன்னாரு, RN ரவி இருந்தாதான் நாங்க ஆட்சியில் தொடர முடியும்னாரு. அதனால முதல்ல RN ரவி சரி அவர் தொடர வேணான்றது முடிவு எடுத்துட்ட பிறகு RN ரவி எதுக்கு இருக்குன்னா, ஆளுநர் மாற்றப்பட்டிருக்காரோ அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அழுத்தம்ங்கிறீங்க. இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை பேசினாருன்றது தான் நான் சொல்றேன். அழுத்தன்றது வேற, பேசுறதுன்றது வேற. ஏன்னா இன்னைக்கு களத்துல திமுகவுக்கு அவங்களுக்கு ஆயுதத்தை நம்ம ஆட்களை எடுத்து கொடுக்க கூடாது. அவங்க வந்து இதை வச்சுட்டு அது ஒரு அரசியல் பண்றாங்க. இவங்க வந்து ஒரு அதிமுக விமர்சனம் பண்ண முடியாது, அதிமுக ஆட்சியில் குறை கண்டுபிடிக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லை, அவருடைய திட்டங்கள் எதையும் இவங்க சரியானது இல்லைன்னு சொல்ல முடியல. ஆனால் ஆளுநர் ரவியை வச்சுக்கிட்டு அவர் பேசுகிற செய்திகளை வச்சுக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு வந்து உள்ள நுழைக்கிறாங்க. அது தேவையில்லைன்றதுக்காக அவர் இப்போ தேமுதிக அதிமுக கூட வருங்கிற அந்த சூழல் இருந்தும்
இன்னும் கூடுதலான ஒரு பேச்சுவார்த்தைகளோ அல்லது உடன்பாடுகளோ பண்ணாம அவங்கள தவற விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதிமுக நினைக்கிறேன். நாங்க வந்து மகிழ்ச்சி அடைகிறோம். தேமுதிக போனது எங்களுக்கு மகிழ்ச்சி. ஏன்னா அவங்க தேமுதிக போனதுனால தான் அந்த கூட்டணி இன்னைக்கு இந்த சலசலப்பு கலகலப்பு எல்லாமே வந்திருக்கு. நான் ரெண்டையும் சொல்றேன், சலசலப்பு கலகலப்பு ரெண்டுமே வந்து திமுக கூட்டணிக்கு ஏற்படுத்துறது தேமுதிக. அதையாவது ஒத்துப்பீங்களா? இந்த நிலையில அவங்களுடைய பலம் என்னன்றதை நாங்க நாடாளுமன்ற தேர்தலில் கூட இருந்து பார்த்தோம். அவங்களுடைய ஆட்கள், அவங்களுடைய கேடர்ஸினுடைய நிலை என்னன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால அவங்களுடைய பலத்தை அவங்க அறியாம அவங்க எதிர்பார்ப்புகள் பெருசா இருக்க சொல்ல, அவங்க துணை முதலமைச்சர் ரேஞ்சுக்கு அவங்க வந்து எதிர்பார்ப்புல இருக்க சொல்ல, அவங்கள விட பலமான கட்சிகள் எங்க கூட்டணியில் இருக்கு. இப்ப இவங்களுக்கு அந்த இடத்தை தர சொல்ல அவங்க அதை விட கூடுதலா எதிர்பார்த்து செய்ய சொல்ல எங்க கூட்டணியில இந்த சலசலப்பு கலகலப்புலாம் வந்திருக்கோம். அதனால அதை வந்து அங்க தள்ளி விட்டோம். அங்க தள்ளிட்டோம். நீங்க தான் பால் அந்த பக்கமா அந்த பக்கம், அதனால எந்த பிரச்சனையும் எங்களுக்கு ஒன்றும் பலம் இல்லை. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ இதற்கு முன்பு கூட கடந்த மாதத்துல கூட நேர்காணல கூட பேசணும். அதிமுகவில் சில முன்னாள் தலைவர்கள் அங்கங்கே இருக்கிறாங்க. அது என்னைக்கு உள்ளே வர போகிறாங்க அந்த பிரச்சனைகள். உதாரணமாக திரு டிடிவி தினகரன், திருமதி சசிகலா, அதே போன்று திரு ஓபிஎஸ் அவர்கள். இதில் வந்து திரு ஓபிஎஸ் எடுத்த இந்த முடிவு வந்து அவருக்கு சாதகமாக பாதகமாங்கிற தாண்டி இன்னும் ஏதாவது ஒரு வகையில் அவரை உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை அல்லது வேறு அணியில் கூட இருந்து பயணிப்பதற்கான வேலைகளை கூட செஞ்சுருக்கலாமா? ஒரு முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவுடைய முகமாக இருந்தவர். இல்லை, எந்த வகையிலும் நாங்கள் வந்து ஓபிஎஸ்ஸை வந்து எங்கள் அணியில் கொண்டு வரதுக்கான எந்தவித ஒரு சிறிய முயற்சியை கூட நாங்கள் விரும்பலை. அது பல முறை அவர் சொன்னார். அதுதான் எங்களுடைய. ஏன்னா ஒரு கட்டு சொத்தில் பெருச்சாலியை கட்டி வச்சா அது என்ன ஆகுன்றது நாங்கள் அனுபவ ரீதியாக பார்த்துட்டோம். இன்னும் சொல்ல போனால் அவர் திமுக ஆதரவு மனநிலைன்றது இன்னைக்கு எடுத்ததா நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கல. எங்கள் கட்சியும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எடுக்கல. அவர் ஏற்கனவே அம்மா இறந்ததுக்கு பிறகு அந்த முடிவு வந்துட்டார். எப்போ அவரை வந்து சசிகலா பொதுச் செயலாளர் ஆன உடனே அவரை கூப்பிட்டு முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய சொன்னாங்களோ, அதை ராஜினாமா பண்ணி கவர்னர்கிட்ட கொடுத்தாரோ, அப்போவே அந்த மனநிலையிலேருந்து மாறிட்டார். அப்போ அவருக்கு முதலமைச்சர் பதவி போன உடனே அவர் வந்து நாம முதலமைச்சராக இல்லைன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்ற, நம்மளை தவிர வேற யாரும் முதலமைச்சராக இருக்கக்கூடாதுன்ற நிலைப்பாட்டை அவர் எடுத்துட்டார். எடுத்ததனுடைய விளைவு தான் சசிகலா வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு முதல்ல சொன்னார். சசிகலாவை தவிர வேற யாராவது ஒரு தொண்டன் முதலமைச்சரானா ஏற்றுக்கிறேன்னு சொன்னார். அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஆக சொல்லி அதை வந்து ஏற்றுக்கல, கடுமையை எதிர்த்தாருன்றதை விட அந்த எதிர்ப்பை எப்படி காட்டினார்ன்றதை பார்க்கணும். அதிமுக வந்து எதிர்த்தாங்கன்றது வேற. ஆனால் நம்பிக்கை சட்டமன்ற கட்சியில் இவர் இருந்துக்கிட்டு சட்டமன்ற கட்சியில் நம்பிக்கை வாக்கெடுப்பு பெற சொல்ல திமுகவோட சேர்ந்து ஏற்று வாக்களித்தார். கொறடா உத்தரவை மீறி திமுகவுக்கு ஆதரவாக வாக்களித்தார். அப்போவே அவர் வந்து சட்டமன்ற கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கணும், எம்எல்ஏ பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கணும். அதுதான், அதை கேட்டு தான் 18 பேர் செந்தில் பாலாஜிலேருந்து தங்கத்தமிழ்ச்செல்வர்லேருந்து பழனியப்பன்லேருந்து 18 பேர் வெளியே போனாங்கன்னா அவங்க கேட்ட காரணம் அதுதான். நாங்கள் வந்து இந்த அமைச்சரவையை தக்க வச்சோம், எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கிட்டு இந்த ஆட்சி தொடரணுன்றதுக்காக வாக்களித்தோம், அம்மாவை ஆட்சி தொடரணும்னு நினச்சோம். ஆனால் எங்களை வந்து அமைச்சர் பதவி தரல, இந்த ஆட்சியை தொடரக்கூடாது, அம்மா ஆட்சி மறுபடியும் வரக்கூடாதுன்னு சொல்லி திமுகவோட சேர்ந்து வாக்களித்த பன்னீர்செல்வத்தையும் பாண்டியராஜனை நீங்கள் சேர்த்து அமைச்சரவையில் சேர்த்துருக்கீங்க, எங்களை ஏன் சேர்க்கலன்னு கேட்டு தான் அவங்க போர்க்கொடி தூக்குனாங்க. அதனால் அப்போவே அவர் வந்து திமுகவினுடைய இப்போ அம்மா இறந்து அந்த ஒரு 100 நாள் 150 நாளுக்குள்ளே அவங்களுடைய கல்லறை கையில் இருக்க ஈரம் கூட காயாத நேரத்தில் அவர் வந்து திமுகவோட சேர்ந்தவர். அதனால் அதுக்கு பிறகு சட்டசபையிலே கூட எத்தனையோ முறை பேசியிருக்காரு. கருணாநிதியினுடைய பக்தர் என்னுடைய அப்பா. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு தான் பக்தர்கள் உண்டு, கருணாநிதிக்கு பக்தர்கள் இருந்ததா திமுககாரங்க கூட சொல்ல மாட்டாங்க. ஆனால் கருணாநிதியுடைய பக்தர் எங்கள் அப்பா. நாங்கள்லாம் வந்து அவருடைய மனோகரா வசனம், பராசக்தி வசனத்தெல்லாம் எங்களுக்கு படித்து காட்டி எங்களுக்கு வந்து அரசியல் கற்றுக் கொடுத்தாரு. அதை ஒரு ட்ரங்க் பொட்டியில் வச்சிருப்பாரு, அதை கொண்டு போய் நாங்கள் வந்து அவர் ரொம்ப துவக்கத்திலே வந்து திமுக அவர் எப்பவுமே நீங்கள் அவருடைய பேக் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க. இதுவரைக்கும் அவர் திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணி ஏதாவது செய்திகள் வந்திருக்கா?
அதிமுகவில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் திமுகவை விமர்சனம் பண்ணியிருப்போம். ஆனா பன்னீர்செல்வம் விமர்சித்திருக்காரா? அவருடைய அதை விட எக்ஸ் தள பதிவுகள்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து திமுக அரசுக்கு எதிரான இல்லைங்க. நான் சொல்றது அரசினுடைய நிலைப்பாட்டை விமர்சித்தது கூட கடுமையா இருக்கு. அது ஏதோ 1-2 பிரச்சனைகள் அடிப்படையில் விமர்சித்திருப்பாரு. ஆனால் திமுக விமர்சனம் வேற, பிரச்சனைகள் மீது செலுத்துற அந்த விமர்சனம் வேற. ஆனா அதிமுகவில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் நீங்க அதிமுக கூட்டம் தொடர்ந்து நீங்க எங்களுடைய செய்திகள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. நாங்கள் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருப்போம். திமுக கட்சியே விமர்சனம் பண்ணுவோம். இந்த ஆட்சியில் இருக்கிற 1-2 குறைபாடை விமர்சனம் பண்ணுறது அதை உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள் செய்யக்கூடிய ஒரு பணி. அதை செய்யறதுக்கு பன்னீர்செல்வம் தேவையில்லை. நான் கேட்கறது திமுக விமர்சனம் பண்ணியிருக்காரா? சரி, அது இல்லைன்றது நீங்களோ நானோ சொல்றது இல்லை, அவரே சொல்றாரு. என்ன சொல்றாரு? திமுக அவர் சேர்ந்த உடனே அவர் கொடுத்த பேட்டியை பாருங்க. திமுகவை தீய சக்தி என்று நான் எப்போதும் சொன்னது இல்லைன்னு. அதனுடைய அதிமுகவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை உருவாக்க சொன்ன வார்த்தை, திமுக ஒரு தீய சக்தி, அதை அரசியலில் இருந்து அகற்றுகின்ற வரை ராமச்சந்திரன் ஓய மாட்டேன்னு சொல்லி அரசியல் களத்துக்கு வந்தது. அதனால் உருவாக்கப்பட்டது அதிமுக. அந்த கட்சியிலிருந்து நான் தீய சக்தின்னு சொன்னதே இல்லைன்றாரு. அப்போ அவர் முறைப்படி சரியான இடத்துல போய் அவருக்கு வந்து அந்த நீங்க அதிமுகவில் இருக்கிற யாருமே இன்னைக்கு வந்து திமுகவினுடைய விமர்சகர்களாக இருந்தால் கூட நாங்கள் வந்து எப்பவுமே வந்து திமுகவை வந்து ஒரு எதிரியாக தான் பார்ப்போம். ஆனால் இவர் ஒவ்வொரு நேரத்திலையும் போய் முதலமைச்சரை பார்க்கறது, அவர் வாக்கிங் போக சொல்ல பார்க்கறது, அவர் வந்து இதுவில் போய் பார்க்கறதுன்னு அவர் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தார். அவருடைய மகனும் போய் அவருக்கு புக்கை கொடுத்து சிறந்த ஆட்சி நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லை, நீங்க அந்த அவங்க குடும்பத்தை சார்ந்த சபரீசனை போய் எங்க பார்த்தாரு? இவர் என்னவோ கிரிக்கெட் ரசிகர் மாதிரி, கிரிக்கெட்டுக்கு சம்பந்தம் இல்லாத இவர் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் போய் ஒரு வெளிப்படையா பார்த்தாரு. இது எல்லாம் எப்படி அதிமுக தொண்டர்கள் ஏற்றுப்பாங்க? நீங்க அதிமுகன்றதே திமுக எதிர்ப்பு தான். அதே மாதிரி திமுகன்றது அதிமுக எதிர்ப்பு, எம்ஜிஆர் எதிர்ப்பு. இன்னைக்கு சொல்லலாம் ஸ்டாலின் அவர் ஓட்டுக்காக வந்து எம்ஜிஆர் ரசிகர் நானுன்ட்டு. ஆனால் கள நிலவரம் என்ன? இந்த ஏறத்தாழ 54 வருஷமா அதிமுக என்பதே திமுக எதிர்ப்பில் உருவான கட்சி. எந்த நிலையிலும் எந்த கட்சியோட வேணா நாங்கள் கூட்டு சேர்ந்திருப்போம், சேருவோம். ஆனால் திமுகவோட எந்த காலத்திலையும் கூட்டு சேர மாட்டோன்றது எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இதையெல்லாம் வந்து அப்படியே ஒரு ஏற்றுக்காத ஒருத்தர் இந்த கட்சியில் இருந்திருக்காருன்னா அது பன்னீர்செல்வம் தான். இன்னைக்கு அவர் பேசுறாரு, பாரதிய ஜனதா கட்சி வந்துடும், மத்திய அரசு வந்து உரிமை தரல, ஸ்டாலின் தான் போராடுறாரு, இவர் ஒரு போர் வீரர்ன்றாரு. மத்திய அரசோட இணக்கமா இருந்தது அதிமுகவில் யாரு? அதிமுகவுக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்தபோது முத்திரையை உருவாக்குனது யாருங்க? சேர்த்து வச்சது யாரு? அது உருவாக்குனது யாரு? நான் என்ன சொல்றேன், எடப்பாடியார் இருக்க கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்க சொல்லியும் சரி, அதுக்கு முன்ன இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்க சொல்லியும், முதலமைச்சராக இருக்க சொல்லியும் அவர் ஒன்றும் ரொம்ப வாரி பூசிக்கல. அவர் வந்து ஒரு நியாயமான கட்சியுடன். ஆனா இவர் பாரதிய ஜனதா கட்சி நான் சொன்னா செய்யும். இன்னும் சொல்ல போனா எனக்கு நல்ல நினைவு இருக்கு, உங்களுக்கு நினைவு இருக்கா என்னன்னு தெரியல. அவருடைய தம்பி உடல்நல பாதிக்கப்பட்டால் இராணுவ ஹெலிகாப்டரை வந்து நிதியமைச்சர் பரிந்துரை பண்ணி கொடுத்தாங்க. அது ஒரு சர்ச்சைக்கு இவர் வந்து அதை வந்து பாராட்டு தெரிவிக்கிறதுக்காக போனதா சொல்லி ஒரு சர்ச்சையாச்சு. இல்லை, அதெல்லாம் அதுக்கெல்லாம் யார் காரணம்? இவருடைய பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு தானே. இவர் வந்து தர்ம யுத்தம் பண்ணதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பேச்சை கேட்டு தானே குருமூர்த்தி சொன்னாரு. குருமூர்த்தி அதை வெளிப்படையா சொன்னாரு, இங்க வந்து அழுதாரு, இவர் ஆம்பளையா போய் அம்மா சமாதியில உட்காரு சரியா போகும்னு சொன்னாருன்னு. இன்னைக்கு ஆக அதிமுகவை கொண்டு போய் ஒரு பாரதிய ஜனதா கட்சி கிட்ட அடகு வைக்க நினைச்சாரு, அதுக்கான முயற்சியில செஞ்சாரு. இன்னும் சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சி நம்மளை வந்து சேர்த்து வச்சிரும், இந்த கட்சியை மீட்டு தாங்கிட்ட கொடுத்துறோன்ற நம்பின ஆள் யாரு? அவர் தானே. இன்னைக்கு என்னவோ பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்புல அப்படியே மூழ்கி முத்தெடுக்க போய் திமுகவில் உட்காந்துட்டதா சொல்றாரு. சரி, ரைட். இப்போ இது நீங்க ஓபிஎஸ் நிலைப்பாடு சொல்றீங்க. திருப்பி சசிகலா என்ன சொல்றாங்க, நான் கட்சி பேர் வைக்க போறேன், கொடியை அறிமுகப்படுத்தியாச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஏங்க, கொடியை கண்டுபிடிச்சவங்க, அதுக்கு ஒரு துணியை கண்டுபிடிச்சவங்க, பேரை கண்டுபிடித்து இத்தனை நாள். இல்ல அது என்ன பின்னணி? அது என்ன பின்னணி?
எல்லாரும் வந்து நான் தேர்தல் நேரத்தில் நானும் இருக்கேன் ஏதாவது ஒரு கூட்டணியில் எனக்கு ஒரு இடத்த கொடுங்க, என்ன மறந்துடுறாங்க மக்கள். இதெல்லாம் வந்து அதிமுக வாக்குகளை பிரிக்காது. அதிமுக வாக்குகள் அவங்க இல்லைன்றதுனால தானே அவங்கள வெளியேற்றணும். அந்த வாக்குகளை பற்றி நாங்கள் கவலைப்படலான்ற. பத்தி கவலைப்படல, பன்னீர்செல்வம் இல்லைங்க, பத்தி கவலைப்படல. பன்னீர்செல்வத்தை வந்து அதிமுகவுல இருந்து அவர் போகல, அதிமுக இருந்து வெளியேற்றப்பட்டதான் பன்னீர்செல்வத்தினுடைய அந்த இடப்பெயர்ச்சிக்கு காரணம், செங்கோட்டையினுடைய இடப்பெயர்ச்சிக்கு காரணம், மனோஜ் பாண்டியனுடைய வெளியேற்றப்பட்டார்கள், எல்லாம் வெளியேற்றப்பட்டார்கள். நாங்க வந்து அவங்க தேவைன்னு சொன்னா ஏன் வெளியேற்றோம்? இந்த கட்சிக்கு அவங்க நல்லது செய்யறத விட இங்க இருந்துகிட்டு இந்த கட்சியை காட்டி கொடுக்கறது, இந்த கட்சிக்கு இழுக்கு தேடி தர்றது, இந்த கட்சிக்கு வந்து பங்கு கேட்கறது, இந்த கட்சியில தொண்டர்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை தனக்கு வேணும் பையனுக்கு வேணும்னு கேட்கறது, இது எல்லாம் அந்த அதிகாரத்தை மட்டும் தான் பகிர்ந்துப்பான். தோல்வினா அதுக்கு பழனிசாமி காரணம் சொல்லிட்டு போற ஒரு ஆளை வச்சுக்கிட்டு என்ன அரசியல் பண்ண முடியல. இவ்வளவு தாண்டி இவர் எல்லோரையும் தாண்டி கடுமையான விமர்சனங்கள் முன்வைத்த டிடிவி தினகரனை ஏத்துக்கிறீங்க. திரும்ப சசிகலா வந்து இந்த கட்சி இல்ல அறிவிப்புக்கு முன்னாடி சரியான கேள்வி. கட்சி அறிவிப்பு முன்னாடி வரைக்கும் எந்த கடுமையான விமர்சனத்தை வைக்கல. இப்ப கூட பேர் சொல்ல தவிர்க்கிறாங்களே தவிர கடும் விமர்சனத்தெல்லாம் பெருசா அவங்க வைக்கல. இல்ல நீங்க டிடிவி தினகரன் சொன்ன வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, இது நான் இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், நானே டிடிவி தினகரனை விமர்சனம் பண்ணவன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் டிடிவி தினகரன் ஒரு அரசியல்வாதியா அரசியல் கட்சி நடத்துறாரு. அந்த கட்சியோட நாங்க கூட்டணி சேர்ந்திருக்கோம். அவரை வந்து நாங்க அதிமுக உரிமை அதிமுக அவரை ஏத்துக்கல. அதிமுகவில் ஒரு 18 பேரை வந்து கொண்டு போய் இந்த ஆட்சிக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி நீக்கத்துக்கு எதிராக அவர் கவர்னர்கிட்ட புகார் கொடுத்தாரு. அதனுடைய விளைவுகள் அதுக்கப்புறம் நாங்களும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டி வந்தது. அது ஒரு துயர சம்பவம். அதில் வந்து யாருக்கு வெற்றி தோல்வின்றதை பற்றி நான் பேச வரல. ஆக அவர் நடந்துகிட்ட முறை அவருக்கு அது சரியா இருந்தா, எங்களுக்கு நாங்கள் நடந்துகிட்ட முறை சரி, அது முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்றைக்கு அவருடைய நோக்கு, இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அதுக்கு ஆதரவாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த 18 பேரும் ஓட்டு போட்டு அவரை கொண்டு வந்தாங்க. பன்னீர்செல்வம் போல திமுகவுக்கு ஓட்டு போட்டு இங்கே வந்து மந்திரி பதவி வாங்கிக்கல. அவர் இருந்து தனக்கு அந்த ஓட்டு போட்டவங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு தரல, அவன் உரிய இடம் தரலன்றது தான் அவங்களுடைய வெளியேற்றத்தினுடைய அடிப்படை நோக்கம். அதனால் அவங்க பாதிக்கப்பட்டதாகவும் சொன்னாங்க. அப்படி இருக்க சொல்ல அவங்க வந்து அதுக்கு பிறகு கூட இந்த கட்சிக்கு போய் கேஸை போட்டுட்டு ரெட்டை இலைய முடக்கு, அதிமுக வந்து செயல்பட விடாம தடுப்போம்னு சொல்லி இங்க வந்து பிரச்சனை பண்ணல. அவங்க அதோட போனாங்க, நாங்க அம்மாவினுடைய கொள்கையில தான் இருப்போம், நாங்க அதுல இருந்து மாற மாட்டோம்னு கடைசியா அவங்க அதை உறுதியா இருந்தாங்க. அது அரசியல் ரீதியா நாங்க ஒரு கருத்தை சொல்ல அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அவங்க வந்து அது வேற. ஆனா அவங்க வந்து எந்த காலத்திலயும் திமுக கூட்டணியில போய் நிக்கல. அவங்க அதிமுக எதிர்ப்பாக இருந்தாலும் அம்மாவினுடைய கொள்கையிலிருந்து அவங்க ஆட்சி கொண்டு வரணுன்றதுல எந்த மாறுபட்ட சிந்தனையும் அவங்களுக்கு வரவே இல்லை. அப்படி இருக்க சொல்ல அவங்க வந்து இன்னைக்கு கட்சிக்குள்ள அவங்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை இருந்தது. அதில் அவங்க தனியாக போய் ஒரு வேற தனி கொடுத்தனம் போயிட்ட பிறகு அவங்க வீட்டுக்கு நாங்கள் விருந்துக்கு போகிறதோ எங்கள் வீட்டுக்கு அவங்க விருந்து வர்றதோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது ஒரு இணக்கமான ஒரு நட்பு. ஏன்னா அம்மாவினுடைய தொண்டர்கள் இன்னைக்கு ஒரு அணுக்கமான நிலையை எடுத்திருக்கோன்னு தான் பார்க்கணுமே ஒழிய, நாங்கள் அதுக்காக அவங்க வந்து கட்சி ஆரம்பித்து போய் திமுகவில் சேர்ந்துருந்தாங்கன்னா, கூட்டணி அமைச்சிருந்தாங்களா, அவங்களோட நாங்கள் போக வேண்டியது. இன்னொன்று அதே மாதிரி முக்கியமாக வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அதிமுக மேல, அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பாஜக ஆட்சிக்கு வர்ற மாதிரி தான் கணக்கு. நாங்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி என்டிஏ கூட்டணி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இது கொள்கை கூட்டணி இல்லை, தேர்தல் கூட்டணி. எங்களுடைய கொள்கைகளையோ கருத்துக்களையோ முழுமையாக அவங்க ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய கொள்கையோ அவங்களுடைய கருத்துக்களையோ நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கலை. இன்னும் கேட்டால் இந்த ஆட்சி முழுமையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான் என்று ஒரு முறை கூட தொடர்ந்து வரக்கூடிய பிரதமர் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. பிரதமர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்போ என்ன கையெழுத்து போட சொல்ல செல்வ பெருந்தகை தானே கையெழுத்து போட்டாரு. கிரீஸ் ரோடங்கர் தானே பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அதுக்காக ராகுல் காந்தி வரல, சோனியா காந்தி வரலன்னு கேட்குறீங்களா? இல்லை, இந்த நீங்க ஒவ்வொன்று அவர் பிரதமர் ஒரு மாநில எடப்பாடி பழனிசாமி இந்த அடுத்த முதலமைச்சர் ஆக போறார், அதற்காக இந்த என்டிஏ கூட்டணி வந்து கட்சிகள் இருக்கக்கூடிய கட்சியெல்லாம் கடினமாக உழைக்கணும்னு ஒரு வார்த்தை வரணும்.
நீங்கள் அதை வந்து அமித்ஷா சொன்னா போதும், இல்லை நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னால் போதும், அதனால் ஒவ்வொரு பிஜேபி தொண்டனும் சொல்கிறது போதும். இதை வந்து நீங்கள் எங்களுக்கு ஏதாவது ஐயம் இருந்ததுன்னா நாங்கள் அதை சொல்லியேன்னு சொல்லலாம். நாங்கள் வந்து அதை உறுதியாக இருந்து இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்து நாங்கள் வேலை செய்ய சொல்ல, பிரதமர் வர சொல்லணும், அவர் பேச சொல்லணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்க விருப்பமா இருக்கலாம். ஆனா அந்த விருப்பம் வந்து யதார்த்தமான சார். அப்போ நீங்க இதனால என்ன இல்ல இப்போ மதச்சார்புகள் முற்போக்கு கூட்டணின்னு சொல்றாங்க திமுக. எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் போடுறாங்க அப்படின்னு சொன்னா அதுல பேசக்கூடிய தலைவர் என்ன சொல்லுவாங்க? காங்கிரஸோ மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில நீங்க இது வரைக்கும் ராகுல் காந்தி ஒரு வாட்டியாவது தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த கூட்டணியில நாங்க இருக்கிற ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருக்காரா? ஆரம்பிக்கல. அது மாதிரி தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு பிரதமரும் கேட்பாரு. நீங்க தேர்தல் தேதி சொன்ன பிறகு இப்போ வந்து கூட்டணியை நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம். இன்னும் தொகுதி பங்கீடு முடிஞ்சு வேட்பாளர் அறிவிப்புலாம் வரணும். இது எல்லாம் நடந்த பிறகு தேர்தல் பிரச்சாரத்திற்காக மட்டுமே வரும்போது அதை சொல்லுவார். இப்போ அரசு திட்டங்கள் இப்போ வந்து கூட்டங்கள் தான் நடக்குது. கூட்டணியுடைய அமைப்பு ரீதியான எங்களுடைய களப்பணிகள் தான் இன்னைக்கு தொடங்கி இருக்கோம். நாங்க களத்துல நிக்கிறோன்றதை வெளிப்படுத்திட்டு இருக்கோம். எங்களுடைய கூட்டணிக்கு பலம் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். எங்க கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க தேர்தல் களம் என்பது தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகுதான் களத்துல போய் நிற்போம். இப்போ களத்துல நாங்க மக்கள் கிட்ட இருக்கமே தவிர தேர்தல் களத்துல இல்லை. சரி, இன்னொன்று ரொம்ப திரு ஸ்டாலின் அவர்களும் சொல்றார், அதுல இருக்க திமுக கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய கட்சிகளுமே சொல்றாங்க, நிதிஷ்குமாருடைய நிலைமை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படும். எங்க நிதிஷ்குமார் நிலைமைன்றது தெரியாது. இன்னைக்கு அவருடைய மகனை துணை முதலமைச்சர் ஆக்குறதா அவங்க கட்சி முடிவு எடுத்திருக்கு. அது ஓகே. பதவியிலிருந்து விலகுறாரு, பாஜகவினுடைய சேர்ந்த முதலமைச்சர் ஆக போறாரு. எங்க பாஜகவிலிருந்து அவர் முதலமைச்சர் பதவியிலிருந்து அவர் விலக போகிறதா சொல்லிட்டு மாநிலங்களவை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதனால் அதை இது ஒன்று போகிறாருன்னு இன்னும் 1-2 நாட்கள் அது என்ன நடைமுறைக்கு வரும். ஆனால் இதில் நிதிஷ்குமாருக்கு என்ன பாதிப்பு? அவர் மாநிலத்துடைய முதலமைச்சருங்கிறது பெருசா? அதை அவரெல்லாம் முடிவு பண்ணணும். நீங்க முதலமைச்சர் பெருசா அல்லது நீங்க ஒரு மாநிலங்களவையில போய் ஒரு அதை நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியுமா? இது பாஜக அவர் இல்லைங்க முடியும். அவர் தன்னுடைய மகனை கொண்டு வரதுக்கு அவர் ஒரு வாய்ப்பை உருவாக்குறாரு. அவர் தேசிய அரசியலுக்கு போறாரு. அவங்க மகனை வந்து அவருக்கு வயசாச்சு, அவரால் முடியல, இருக்கிற பிரச்சனை எல்லாம் அவர் கொஞ்சம் பின்னால பாஜக எதுவுமே இல்லைன்னு சொல்றீங்க. அதான் பாஜக இருக்கா இல்லையான்றது அவங்க சொல்றது. இது போன்று நிலைமை, அது போன்ற நிலைமை அதிமுகவுக்கும் நாளைக்கு ஏற்படும் அப்படின்னு திருமாவளவன் எச்சரிக்கை. அரசியல்ல வந்து எது போன்ற நிலைமை வேணா ஏற்படுங்க. அதையெல்லாம் எதிர்கொள்ற தலைவர் தான் நிக்க முடியும். ஒவ்வொரு நிலையிலையும் வந்து அரசியல்ல இதுதான் அரசியல்ன்றது யாரும் முடிவு பண்ண முடியாது. நாளை அரசியல் என்பது எப்படி வேணா இருக்கலாம். எந்த நிலை யாராவது இதுக்கு முன்ன காங்கிரஸுக்கு வந்து திமுக இவ்வளோ பெரிய டக்கப் வரும்னு எதிர்பார்த்திருப்பீங்களா? திமுக கொடுக்குற இடத்த வாங்கிப்பாங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேரளாவில் என்ன நிலைமை? இன்னைக்கு ராகுல் காந்தி கேரளாவில் என்ன பேசியிருக்காரு? கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ரகசிய உறவு இருக்குன்னு பேசியிருக்காரு. கம்யூனிஸ்ட் கட்சி வந்துட்டு காங்கிரஸ் சொல்லுது, ராகுல் காந்தி சொல்றாரு. நாளைக்கு திமுகவுக்கு உறவு இருக்குன்னு அவர் சொல்றதுக்கு முன்னே இப்போ கூட்டணியை பிடிச்சி இவங்க 3 சீட்டு ஒரு எம்பி சீட்டை கொடுத்து தக்க வச்சுட்டாங்க. இல்லைன்னா இந்த தேர்தலையும் ஒரு தமிழ்நாட்டிலையும் சொல்லியிருப்பாரு. அதனால அந்த கூட்டணியை வலிமையான கூட்டணி, அந்த கூட்டணி இணக்கமான கூட்டணி, இது கொள்கை கூட்டணிலாம் அம்பக்கு. இதெல்லாம் சும்மா தேர்தலுக்காக நாங்கள் என்ன சொல்றேன், நான் ரொம்ப வெளிப்படையாக இருக்கிறேன். இப்போ எந்த இடத்துலையும் வந்து ஸ்டாலின் வந்து முதலமைச்சர்ல இருந்து காங்கிரஸ் வந்து அகற்றிடும், இல்ல ஸ்டாலின் வந்து பின்னாடி இப்ப இருக்கிறாரு ஆனா பின்னாடி வேற மாதிரி மாறிடும் அப்படின்னு எந்த குற்றச்சாட்டு இல்ல. ஆனா அதிமுக மேல அந்த ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அதுக்கு உதாரணத்தையும் சொல்றாங்க. பீகார வந்து அவங்க பீகார சொல்லணும், மகாராஷ்டிராவை சொல்லட்டும், அவங்க எது வேணா சொல்லட்டுங்க. ஆனால் இவங்க சொல்ற அளவுக்கு அதிமுகவில் எந்த பலகீனமும் இல்லை. அவங்க நீங்க இன்னைக்கு ஸ்டாலின் பேசியிருக்காரு. முதல்ல அவர் வந்து அவர் கட்சியை கூட்டணியை பார்க்காம வேலை வெட்டி விட்டுட்டு இன்னைக்கு தேர்தலில்
இன்னைக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம இன்னைக்கு வந்து பதட்டத்தில் ஏதோ சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, அதிமுக பொதுச் செயலாளர் மாற்றுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி பண்ணுதான். அந்த மாற்றணும்னு போய் அங்க போய் காலில் விழுந்து கிடந்த பன்னீர்செல்வத்தை பக்கத்துல வச்சுட்டு இது சொல்றாரு. பாரதிய ஜனதா கட்சி மாத்தி இருந்தா பன்னீர்செல்வத்தை தானே கொண்டு வந்திருக்கணும். பன்னீர்செல்வத்தை விட ஒரு அடிமை வந்து பாரதிய ஜனதா கட்சி கிடைச்சிருப்பாங்களா? அதிமுகவில் மறுபடியும் ஏன் சேர்ந்தீங்கன்னு இது சேர்ந்தீங்கன்னு சொல்ல பிரதமர் நரேந்திர மோடி சொன்னாரு, சேர்ந்த நான் கட்சிக்காகவோ கொள்கைக்காகவோ மக்களுக்காகவோ தொண்டர்களுக்காகவோ சேரலன்னு சொன்ன அதிகாரம் இல்லாத துணை முதல்வர் பதவி அவங்க சொன்னதுனால ஏத்துக்கிட்டேன்னாருல்ல. அப்படியாப்பட்ட ஆளே இங்க வந்து இன்னைக்கு பொதுவாகவே என்ன பாரதிய ஜனதா கட்சி மேல இருக்க குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்க, அரசியல் ஆய்வாளர்கள், அரசியல் அறிஞர்கள், அரசியல் வல்லுநர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, பன்னீர்செல்வம் பாரதிய ஜனதா கட்சியை நம்பி ஏமாந்தாரு, அவர் சேர்த்து வச்சிரும் அப்படின்னு நினைச்சாங்க, சேர்த்து வைக்கல, பாரதிய ஜனதா கட்சி ஏமாத்திருச்சுன்னு சொல்றாருல்ல. அப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்து சேர்த்து வைக்க நினைச்சிருந்தா பன்னீர்செல்வத்தை எல்லாம் பொதுச் செயலாளர் ஆக்கியிருக்கோம். பாரதிய ஜனதா கட்சி சொல்றது அதிமுகவில் நடக்கும்னா இது நடந்திருக்கணும், அது நடந்திருக்கணும்ல. சோ எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை இந்த விஷயத்துல ஏங்க நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சரியான தேர்தல்னா எது? நாடாளுமன்ற தேர்தல். அந்த நாடாளுமன்ற தேர்தலையே நாங்க பாரதிய ஜனதா கட்சி எதுதான் நின்னோம். அது வரைக்கும் கூட்டணியில இருந்து டெல்லியில் நடந்த தேசிய மாநாட்டில் பக்கத்து சேர் போட்டு பிரதமருக்கு உள்துறை அமைச்சருக்கு பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி உட்கார வச்சாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் வந்து இங்கிருந்த ஒரு மாநில தலைமை வந்து எங்கள் கட்சி தலைவர்களை வந்து விமர்சிக்க சொல்ல, எங்களுடைய நிலைப்பாட்டை அவங்க கொச்சைப்படுத்த சொல்ல உடனடியாக எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் கூட்டணியில் இணக்கமாக எங்கள் தொண்டர்கள் இருக்க முடியாதுன்னு சொல்கிற தைரியம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்ததில்லை. எங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கலாமான்னு தான் என்னோட. நான் என்ன சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னா எல்லா கட்சியிலும் பயந்துகிட்டு இருக்க நேரத்தில் அந்த கூட்டணியிலிருந்து, அதுவும் அவங்களுக்கு 3வது முறை ஹேட்ரிக் வெற்றியா பிரதமர் நரேந்திர மோடி வெற்றி பெறணுன்ற ஒரு நோக்கத்தோடு அவங்க களத்தில் இருக்கிற ஒரு விக்ரஸான நேரத்தில் நாங்க வரமாட்டோம் சொல்ற தைரியம் எடப்பாடி பழனிசாமி இருந்துச்சு. எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாங்க, எவ்வளவு வந்து ஆதரவு தளத்திலிருந்து அவங்க திரட்டி இருப்பாங்க, எவ்வளவு பேர் அணுக்கமா பேசியிருப்பாங்க, எவ்வளவு பேர் மிரட்டலா பேசியிருப்பாங்க. இவங்க சொல்ற இடி அது இது எல்லாத்தையும் அவங்க பயன்படுத்தணும்னு நடிச்சிருக்க மாட்டாங்களா? அதையெல்லாம் மீறி நாங்க நின்னோம்ல, கடைசி வரைக்கும் நின்னோம்ல. எல்லாரும் என்ன சொன்னாங்க, இவர் சும்மா சொல்றாருன்னு, ஆனா செஞ்சு காட்டினார்ல. நிறைவா திரு விஜய் அவர்களோட கூட இன்னமும் ஒரு வாய்ப்பு இருக்கு அதிமுக அணிக்கு வருவதற்கு. அது ஏதோ சில பேச்சுவார்த்தைகள்லாம் போகுது. இந்த அணியை இன்னும் பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. இந்த பலம் இன்னும் பத்தாது, திமுக மீண்டும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா அவர்களையும் நம்மோட இணைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு சில பேச்சுகள் நடந்துட்டு இருக்கா சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, அப்படி எதுவும் இல்லையா? இல்லைங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் எங்களுடைய கட்சியின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மிக சரியா சொல்லியிருக்காரு. திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் சிதறாமல் ஒருங்கிணைக்கின்ற பணியை நான் செய்வேன், அதுக்கான முயற்சியில் நாங்கள் இருக்கிறோம், யாருடைய ஆதரவு கிடைச்சாலும் நாங்கள் ஏற்றுப்போம் சொல்றாரு. அது வந்து ஒரு எங்களுடைய பொது நோக்கு, எங்களுடைய இலக்கு, நாங்கள் எங்களுடைய அறிவிப்பு. அதில் வந்து எந்த விதமான யார் வராங்கன்றதை பற்றி பிரச்சனை இல்லை. அவங்க திமுகவை உறுதியாக எதிர்க்கிறாங்கன்னா அவங்களை ஏற்றுக்கொள்ள தயார். அதே நேரம் நாங்க யாரையும் தேடி போய் நீங்க வந்தாதான் நாங்க ஜெயிக்க முடியும், நீங்க வந்து உங்களுக்கு ராஜ்யசபா தரேன், உங்களுக்கு வந்து 50 சீட்டு தரேன், 40 சீட்டு தரேன், நீங்க முதல்ல வாங்க, நீங்க கேட்குற பணத்தை தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு நாங்க இல்லை. எங்க பலத்துல எங்களால் வெற்றி பெற முடியும். ஆனால் எதிரணியை இன்னும் கூடுதலா பலகீனப்படுத்துறதுக்கு ஏதாவது ஆயுதம் இருந்தா நாங்க பயன்படுத்த விரும்புறோம், அதுதான் முயற்சி செய்வோம். அப்படிப்பட்ட அந்த ஆயுதம் வந்து அது எங்களுக்கு பயன்படுற ஆயுதமா இருக்கணும். அதுக்காக அந்த ஆயுதத்தை வந்து அந்த ஆயுதம் உங்களுக்கே தாக்குற மாதிரி ஆயிடக்கூடாது. இல்ல, நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய கடந்த கால நிலைப்பாடுகளை பார்த்தீங்கன்னா தெரியாது. நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம், அதில் வந்து எந்த விதமான ஐயமும் இல்லை. அதுக்கான முழு முயற்சியில் இருக்கிறோம், மக்கள் எங்களோடு இருக்கிறாங்க. ஆனால் அதுக்காக தன்மானத்தை இழந்து நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்சிக்காக தன்மானத்தை, எங்களுடைய கட்சியினுடைய சுயமானத்தை இழக்க மாட்டோம்னு அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. எங்களுடைய கட்சிக்கு இணக்கமாக எங்களுடைய கொள்கைகளை நாங்கள் ஆட்சியிலிருந்து செயல்படுத்துவதற்கு தடையில்லாத
ஒரு நிலைமை வந்ததுன்னா யார் ஆதரவு தந்தாலும் அவங்கள ஏற்றுப்போம். இது கொஞ்சம் மிக்க நன்றி தினமணி சார். நன்றி.